ஹலோ அனி ஃபேன்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் மிஸ்டீரியஸ் கேர்ள்ஃப்ரெண்ட் எக்ஸுங்கிற அனிமேட்டட் சீரிஸில் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நாங்கள் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணலைனால அங்கங்கே கொஞ்சம் வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் ஒரு பூ மேலே ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்காருது. பேக்ரவுண்டில் ஒரு பையன் ஃபஸ்ட் டைம் மேட்ரு பண்ணுற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறான். அது ரொம்ப அழகான விஷயம் நான் நினைக்கிறாங்கிற மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது. அந்த பூலேருந்து ஹனி கீழே விழுகுது. அப்போ அதை ஒரு கை எடுக்க போகுது. அப்போ வந்து ரிங்காக சவுண்ட் கேட்குது. அப்போ ஹீரோ முடிச்சுதான். இவனே தான் பார்த்தாரு, ஹீரோட கனவு தான். அதோட எந்திரிச்சு உட்காடுறான். என்னடா கனவுங்கிற மாதிரி யோசிக்கிறான். சரி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறோன்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருப்பான். அந்த கனவை நினச்சிக்கிட்டே அந்த டோஸ்டட் பிரெட் மேலே ஹனியை ஊற்றிட்டு தெரியாமல் கொஞ்சம் கீழே ஊற்றிடுவான். கீழே செஞ்ச அந்த ஹனியை அவங்க அக்கா வந்து தொடச்சிட்டு, நீ என்ன ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி கேட்டுட்டு சிவேமாக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு லேட் ஆகிற மாதிரி சொல்கிறான். அவன் ஓகேக்கான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படியே லஞ்சையும் கொடுக்குறாங்க. ஹீரோ லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ஓடி போயிட்டுருக்கான். போகிற வழியில் என் ஃப்ரெண்டுக்கு ஹாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிறான். அப்போ கிளாஸை காட்டுறாங்க. ஹீரோ ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட கிளாஸ் சார் வந்துட்டு எல்லாருமே இங்கே பாருங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம கிளாஸுக்கு புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டு வந்திருக்காங்க, அவங்கள எல்லாமே சேர்ந்து வெல்கம் பண்ணாங்கிற மாதிரி கேட்டுட்டு வாமா உள்ளங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அப்போ ஒரு பொண்ணு நடந்து வரா. இதுதான் நம்ம ஹீரோயினி. அப்போ அவர் கேட்குறாரு, உன்னோட புது கிளாஸ்மேட்கிட்ட எதுவுமே நீ பேசலைங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஹீரோயினி எல்லாரும் எப்படி இருக்கீங்கிற மாதிரி கேட்குறா. அப்புறம் கிளாஸ் சார் ஹீரோட பேர் சொல்லி கை தூக்க சொல்கிறாரு. ஹீரோவும் கை தூக்குறான். இங்கே வரமா அவனோட பக்கத்தில் இருக்க டெஸ்கில் போய் உட்காருங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட சொல்லி அமுச்சு விட்றாரு. அவளும் போய் உட்காரக்க போகிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், அவனுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீ என்கிட்ட வந்து கேளுங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அவள் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார்றா. இந்த சீனில் லஞ்ச் பீரியட் நடந்துட்டு இருக்கா. அப்போ எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ திரும்பி பார்க்கும்போது ஹீரோயினி மட்டும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ லஞ்ச் பீரியட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் மட்டும் வேணுமா தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி பார்க்குறான். அப்புறம் ஹீரோயின்ட்டு ஒரு 3 பொண்ணுங்க வந்து நின்றுட்டு வா எங்களோட சேர்ந்து சாப்பிடுங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கு ஹீரோயின் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு பாடிப்படுத்துகிறா. அப்போ ஹீரோ உண்மையாலே வினோதமாக நடந்துக்கிறாங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்புறம் மேக்ஸ் கிளாஸ் நடந்துகிட்ருக்கும். எல்லாருமே தூங்கி வலிஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே தூங்கி வலிஞ்சிட்டு இருப்பான். அப்போ சிரிக்க சத்தம் கேட்குன்னு திரும்பி பார்ப்பான் ஹீரோ. அப்போ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் சிரிப்பு அடக்க முடியாமல் எந்திரிச்சு நின்றுட்டு சிரிச்சுட்டு இருப்பா. அப்படி கீழே விழுந்து சிரிப்பா. அப்போ எல்லாருமே இந்த பொண்ணு என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஹோல் கிளாஸே பார்ப்பாங்க. அப்போ சாரு கேட்பார், எதுக்காக சிரிச்சேங்கிற மாதிரி கேட்பாரா. அப்போ சொல்லுவா ஹீரோயினி, எனக்கு சிரிப்பு இருந்துச்சுனால சிரித்தேன், உங்களோட ரைட்டிங் ஒர்க்கை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருவா. அப்போ ஹீரோ உண்மையிலே ரொம்ப வினோதமாக நடந்துக்கிற பொண்ணு தாங்கிற மாதிரி பார்ப்பான். அப்புறம் ஹீரோயின் சுற்றி ஆட்கள் நின்றுக்கிட்டு இவர் ரொம்ப வினோதமாக நடந்துக்கிறா, ஸ்கூல் டைம் முடிச்சு தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாமே சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இருக்கான். இந்தமாரி என்னோட கிளாஸ்லேயே பாடிக்கு லஞ்சு பேக்கை விட்டுட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான். கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் மட்டும் தூங்கிட்டு இருப்பா. ஹீரோயினை எழுப்பிட்டு கிளாஸ் டைம் முடிஞ்சிச்சு, நீ உன் வீட்டுக்கு கிளம்புங்கிற மாதிரி கேட்பான். அவன் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். அப்போ ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லுங்கிற மாதிரி சொல்லுவான். உன்னோட வாய்க்கு வெளியே ட்ரூல், அதாவது எச்சி இருக்குது, தொடச்சிட்டு போங்கிற மாதிரி சொல்லுவான். அவளும் தொடச்சிட்டு அப்படியே போவாள். ஹீரோயின் போன பிறகு ஹீரோயின் டெஸ்க் மேலே இருக்கிற ஹீரோயினோட ட்ரூவில் பார்ப்பான். இது அந்த கனவுல பார்த்த அந்த விஷயம் மாதிரி இருக்கேங்கிற மாதிரி யோசிப்பான். அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே கையை வச்சு எடுத்து வாயில் வைப்பான். வாயில் வச்சு இது ரொம்ப இனிப்பாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். ஐயோ, நான் என்ன பண்ண வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படி ஓடி போயிடுவான். ஹீரோ அந்த கிளாஸ்லேருந்து அந்த விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு தூங்குவானாம். அப்போ ஹீரோ கனவுல சொல்லுவான், அந்த மிஸ்டரியான பொண்ணு என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடிட்டு இருந்தா அந்த வினோதமான இடத்துல நிறையா பொம்மைங்க இருந்துச்சு. அதுக்கு உயிர் வந்த மாதிரி அசைச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு இடத்துல நின்று என் கையை பிடிச்சி டான்ஸ் ஆனாங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே ஹீரோ கனவுலேருந்து முழிக்கிறான். என்ன கனவுங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அந்த பொண்ணு எனக்கு கனவுல எதுக்காக வந்தாங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சுங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ கிளாஸில் பிடி பீரியட் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பிடி சார் வந்து பார்க்குறாரு, இவனுக்கு காய்ச்சல் அடிக்குது, நர்சரி ரூமுக்கு ஒன்று தூக்கிட்டு போங்கிற மாதிரி சொல்கிறாரு. 3 பசங்க ஹீரோ நர்சரி ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இதை ஹீரோயினையும் பார்க்குறா. அடுத்த சீனில் ஹீரோட வீட்டிலாம் காட்டுறாங்க. வீட்டில் ஹீரோயினோட அக்கா ஹீரோக்கு எந்த அளவுக்கு டெம்பரேச்சரில் ஜுரம் அடிக்கிறங்கிற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அதோட சரி ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அக்கா போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அக்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்று பார்க்கறக்கு ஃப்ரெண்டு வந்திருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ அமுச்சுடுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோவோட கதவை வந்து தட்டுறாங்க. அப்போ ஹீரோ உள்ளே வாங்குங்கிற மாதிரி சொல்கிறான். பழைய கதவை தட்டுறாங்க. பழைய ஹீரோ உள்ளே வாங்குங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ கதவை திறந்து ஹீரோயினே வந்து ஹீரோட பெட்டில் உட்காந்துட்டு நீ ஏதாச்சும் என்கிட்ட மறக்கிறியாங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோ அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, அன்றைக்கி நான் கிளாஸில் தூங்கிட்டு இருக்கும்போது நீ எழுப்பிவிட்டல, அப்போ என்னோட ட்ரோவில் நீ எடுத்து டேஸ்ட் பண்ணிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் ஆமாங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ஹீரோயின் வந்து ஹீரோகிட்ட வாயை திறங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் வாயை திறக்கிறான். அப்போ அவளோட ட்ரோல் அதாவது எச்சி எடுத்து வாயில் வச்சுட்டு இதை லிப் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோகிட்ட சொல்கிறான். அவனை லிப் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு ஜுரம் சரியாயிடுது. அதோட எப்படி எனக்கு ஜுரம் சரியாச்சுங்கிற மாதிரி ஹீரோ சந்தோஷமாவான். அதோட ஹீரோயினி நான் வந்த வேலை முடிஞ்சுங்கிற மாதிரி கிளம்ப போகும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லு, நீ எப்படி இதை செஞ்சுங்கிற மாதிரி 2 3 சயின்டிஃபிக்கலான கேள்வியை கேட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி என்னோட கனவுல வந்துங்கிற மாதிரி கேட்குறான். இதை கேட்ட ஹீரோயினி விருந்து விருந்து சிரிக்கிறான். மன்னிச்சிட்டு நீ சொன்னதுக்கு சிரிச்சதுக்கு, ஏன்னா நீ சொன்னது எனக்கு சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சு, அதனால் சிரிச்சேங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பொருளை லவ்வோட டேஸ்ட் பண்ணும்போது அதை மைண்ட் ரீதியாக நீ கனெக்ட் ஆகிடுதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. ஹீரோ எப்பவும் போல் ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அப்போ ஹீரோ பார்க்கும்போது ஹீரோயின் என்னமோ நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பான். அடுத்து சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு டாடா சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினி அவனுக்காக வெயிட் பண்ணுறதை பார்ப்பான். அப்போ ஹீரோயின்கிட்ட போய் எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணுங்கிற மாதிரி கேட்கும்போது நான் உன்கிட்ட சும்மா பேசிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இந்த பக்கம் என் வீடுன்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது ஹீரோயினி நில்லுன்னு சொல்லுவாள். ஹீரோயினி தன்னோட ட்ரோல் அதாவது எச்சி எடுத்து ஹீரோக்கு முன்னாடி பலவாடி நீட்டுறா. அப்போ ஹீரோ பலவாடிக்கு எனக்கு தரங்கிற மாதிரி கேட்கும்போது இதை நீ எடுத்துக்கோ, இல்லாட்டி பலவாடி காய்ச்சல் வந்துருங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை சாப்பிட்றான். அதோட இதை வந்து ரொட்டீன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோட கனவுல ஹீரோயினி வர மாதிரி காய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் ஹீரோயினிட்ட ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்கிட்ட பேசணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயினி பக்கத்தில் வந்துட்டு என்னன்னு கேட்குறான். அப்போ வந்து இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாகவும் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டாகவும் இருப்போமாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினியும் அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் பண்ணி காட்டுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினி கிஸ் பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ ஹீரோயினி வேணாம் வேறு ஏதாச்சும் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோ தன்னோட மணி பர்ஸ் எடுத்து அதில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். இவனோட க்ரஷ்ஷு இப்போ நீ இருக்கிறனால இந்த எனக்கு ஃபோட்டோ வேணாம்னு சொல்லிட்டு கிழிச்சு போடுறான். அடுத்து ஹீரோயினி அதை பார்த்துட்டு வாமிட் எடுக்கிறா. அப்போ ஹீரோ என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் சாப்பிட்ட விஷயம் எனக்கு சேரலை, சரி நாளைக்கு பார்ப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போகிறான். போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் நின்று திரும்பி பார்த்துட்டு உனக்கு இன்றைக்கி புது கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா மறந்துடாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்படியே இந்த எபிசோட் ஒன்றும் எபிசோட ஸ்டார்டிங்கில் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அப்படியே கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. அங்கே பாய்ஸ்லாம் கூட்டமாக உட்காந்து உங்கள் கிளாஸில் இருக்க பொண்ணுங்களை டெஸ்க் வைஸாக பார்த்து ரேட்டிங் கொடுத்துட்ருக்காங்க, எந்த பொண்ணு அழகாக இருக்குங்கிற மாதிரி. மற்ற பாய்ஸ் கொடுக்குற ரேட்டிங்கெல்லாம் மொத்தமாக கொட்டி புக்கில் நோட் பண்ணுறான் நம்ம சுபாகிக்கும். அப்போ அந்த பையன் அந்த டெஸ்க்கில் உட்காந்து பொண்ணு பாருமே எவ்வளோ அழகாக இருக்குங்கிற மாதிரி பேச ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ரேட்டிங் தராங்க. ஸோ நம்ம ஹீரோ ஓகே இந்த பொண்ணுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பொண்ணுக்கு எழுதி. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான் நம்ம கிளாஸில் அழகான பொண்ணுங்களாக இருக்குங்கிற மாதிரி சொல்ல அதோட இன்னொரு பையன் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் யாருங்கிற மாதிரி பார்க்க அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என் லைஃப்பில் முறையாக கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்கா, அவள் பேர் வந்து ரூபிங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் டெஸ்க் யாருன்னு பார்த்தா நம்ம ரூபி தான். ஸோ அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோ அவன் அறியாமே அந்த ரூபிங்கிற பேர் எழுதி 1000 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறான். ஸோ அதை பார்த்து 1000 பாயிண்ட் சொல்லிட்டு அதை வந்து அடிச்சிடறான். அடுத்த சீனில் வெட்டிங் மிஷினில் சுபாக்கிக்கும் அவன் ஃப்ரெண்டு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பிடிஎஃப் இன்ஃபார்ம் போட்டு பொண்ணுங்க போகிறாங்க. ஸோ அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன் நம்ம சுபாக்கி பொண்ணோட கையை பிடிச்சி கிள்ளி பொண்ணுங்க பூப்ஸ் தொட்டுருக்கு இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்து பொண்ணுங்க பூப்ஸ் தொட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு கிள்ளிக்கிட்டே அப்படியே யோசிக்க அப்போ நம்ம இமேஜினேஷனில் ரூபி அந்த பொண்ணு தான் வரா. பார்த்துட்டு ரூபிங்கிற மாதிரி சொல்லி அப்போ ஃப்ரெண்டுக்காரன் என்னதுங்கிற மாதிரி கேட்க அதில் ஒன்று இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சது தான். அடுத்த சீனில் நம்ம சுபாக்கி கூட நம்ம ஃப்ரெண்டுக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சுபாக்கி கேட்குறேன் எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியப்பட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நம்ம ஆச்சரியமாக கேட்க அப்போ நம்ம சுபாக்கி சொல்கிறான் அது சும்மா ஹைப்பத்தட்டிக்கலாக ஒரு தெரியும் மாதிரி தான் எனக்கு வந்து சரி சொல்லுங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லுவோம். சரி எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட ஃபஸ்ட் ஸ்டெப் நான் எதை எடுத்து வைக்கணுங்கிற மாதிரி கேட்கவும் அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காக சொல்கிறான் அந்த பொண்ணு கையை பிடிச்சி நடக்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே தேங்க்ஸ்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான் நம்ம சுபாக்கி பொண்ணு. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அவனா கேட்டால் அவனா போயிட்டாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சாயங்காலம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஹீரோயினே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த ஹீரோ மனசுக்குள்ள தைரியத்தை வச்சு ஹீரோயின் கையை பிடிக்க போகிறான். ஸோ அப்போ ஹீரோயினி பார்த்துட்டு என்னடா பண்ண ட்ரை பண்ணுறாங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா கையை பிடிச்சி நடந்து போகலாங்கிற மாதிரி நினச்சிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ ஹீரோயின் சொல்கிறான் நீ என்ன சின்ன குழந்தைய கை பிடிச்சி நடந்து போயிட்டுங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு போகிறான்.
அப்போ ஹீரோ வந்து நம்ம ராஜதந்திரிங்கிற அனைத்துமே வீணாகி விட்டனவேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோட வயசில் ஒரு நாள் சாயங்காலமே இவங்க கூட இதான் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அது என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. என்னடி ஃபஸ்ட் எபிசோடில் மட்டும் இந்த சீனை விளக்குனிடாங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் கேட்குது. ஸோ அப்போவே நான் லேக் அடிச்சு தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. அது முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோ நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். நம்ம ஹீரோ சரி நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறான். பாடிக்கு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் வெட்டிங் மிஸ்டர் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இந்த கைப்பிடிக்கிற முன்னாடி ஏதாச்சும் ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்டுக்காரன் உனக்கு நிஜமாவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் சும்மா ஹைப்பத்தட்டிக்கலான ஒரு தாங்கிற மாதிரி சொல்கிறான். ஹைப்பத்தட்டிக்கலாக நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான், அந்த பொண்ணுகிட்ட போய் முதல்ல அவனோட ஹாபிஸை பற்றி தெரிஞ்சுக்கோ. அப்போ அந்த பொண்ணோட பர்சனாலிட்டி கேரக்டர் பற்றி உனக்கு தெரியும். நீ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஹீரோ ஹீரோயினி சாயங்காலம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினி பிடிச்சி நிற்க வச்சுட்டு உன்னோட ஹாபிஸ் என்னமாங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஹீரோயின் சொல்கிற ஹாபிஸா, என்னோட ஹாபிஸ் வந்து சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர் தான்ங்கிற மாதிரி சொல்லவும், சிஸ்டராங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதோட ஹீரோவை கூட்டிகிட்டு போய் மொழி நிற்க வச்சு ஹீரோயினி பேக்லேருந்து பேப்பர் ரோல் எடுத்து அந்த பேப்பரை கொஞ்சம் கிழிச்சு ஹீரோட கையில் கொடுத்து இது ஹோல்டு பண்ணிடுங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ அதே மாதிரி நிற்க ஹீரோயினி அவர் போஸ் நிற்கிறா. அப்போ பயங்கரமாக காத்தடிக்குது. அப்போ ஹீரோயினி ஸ்கட்டு தூக்குது. அப்போ பார்த்தோம்னா கத்திரிக்கோள் எங்கே சொறி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஸோ சொறி வச்ச நேரத்துலேருந்து கத்திரிக்கோள் எடுத்து ஹீரோ பிடிச்சிருக்கிறேன். அந்த பேப்பரில் கச்ச கச்சன்னு வெட்டினோடனே டிசைன் மாதிரி வருது. அப்போ ஹீரோ பார்த்துட்டு என்னடா டிசைனுங்கிற மாதிரி பார்க்க, அப்போ ஹீரோயின் சொல்கிறா இது ஒரு வகையான ஆர்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த ஆர்ட் அவனோட ஹாபிங்கிற மாதிரி ஹீரோ பார்க்குறான். ஸோ அதோட சரி சூப்பராக நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போக, ஹீரோ சரி நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறான். நைட் நேரத்தில் ஹீரோ வீட்டில் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ தூங்க போகிறான். தூக்கத்தில் கனவுல வந்து பெரிய கிளாத்தமாக இருக்குது. ஸோ அதில் நம்ம சறுக்கிட்டு வரான். அப்போ பெரிய கத்திரிக்கோள் வந்து வெட்டுது. வெட்டினோடனே அவன் கீழே விழுகிறான். அவன் எப்பவுமே கனவு காணும்போது அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அந்த துணிக்கடையில் யாரோ எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. யாரும் பார்த்தா நம்ம ஹீரோயினி வெறும் இன்னும் வேறு மட்டும் போட்டு நின்றுட்டு இருக்கா. அதோட ஹீரோ பார்க்குறான். அப்படி கனவுல வந்து முடிச்சுக்கிறான். இந்த பொண்ணை பற்றி நினச்சிட்டே தூங்கணுமே இந்த மாதிரி கனவுல வருது நம்ம யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன்ட்ட போய் ஏதாச்சும் ஐடியா இருந்து சொல்கிறாங்க கேட்கவும், ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறா இதெல்லாம் டேஜாவோ மாதிரி இதே இடத்துல வந்து பிளான் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. கன்ஃபார்ம் நீ நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ ஹீரோ சொல்கிறான் நான் எங்கடா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நான் சொல்கிறது ஐடியா கேளு. கம்யூனிகேஷன் வழியாக அந்த பொண்ணுகிட்ட இது பண்ணிக்கோ. இந்த க்ரீட் பண்ணுறது மூலமாக சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கிற மாதிரி கேட்குறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் பையன் பொண்ணுங்க உசாரம் பண்ணுறதுக்கு நிறைய டைலாக் ரெடி பண்ணி வச்சிருப்பான் போல இருக்குது. பாவம் பையனுக்கு மாட்டலங்கிற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். கடைசியில் கிளாஸ் ரூமில் காட்டாங்க. கிளாஸ் ரூமில் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ இந்த பொண்ணு வந்தோடனே நான் அந்த பொண்ணை க்ரீட் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபஸ்ட் எபிசோட நடந்த விஷயத்தை தான் இப்போ போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லியிருப்பானே இந்த மாதிரி உனக்கு என்ன தேவை என்கிட்ட வந்து கேளு தயங்காதங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த சிசர் சம்பவத்தை நினச்சி பார்த்துட்டு அதெல்லாம் எந்த நேரத்தில் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைப்பான். ஸ்கூல் முடிஞ்சு எல்லாமே கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினி ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்தோடனே இந்த உனக்கு சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ எனக்கு சாக்லேட்லாம் வேணாமாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதோட ஹீரோயினி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு நாளைக்கு அந்த பாலத்துக்கிட்ட வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி போவா. சரி நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட திரும்ப என்ன நினச்சாங்கன்னு தெரியல வந்துட்டு ஹீரோட வாய் திறக்க சொல்லுவாங்க. திறந்தோடனே ஹீரோயினி வாயிலேருந்து அந்த சாக்லேட்டை ஹீரோட வாயில் வச்சுட்டு இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்கிற மாதிரி கேட்பாங்க. கேட்ட உடனே ஹீரோ வந்து அந்த சாக்லேட்டை முழுங்கிடுவான். ஹீரோயினி அசால்ட்டாக ஹீரோட ஹகிலேருந்து விலகி அப்படியே அவரோட கத்திரிக்கோல் எடுத்து அந்த ஹார்மோன் பாக்ஸை விட்டுட்டு நின்றுப்பா. வெட்டின பிறகு ஹீரோ பார்ப்பான். அது தூள் தூளாக கீழே விழுக்குமா அதை பார்த்து ஹீரோ மறந்துடுவான். அதோட ஹீரோயின் சரி நான் போயிட்டு வரேன் சொன்னோடனே சரிம்மா போயிட்டு வாங்க ஹீரோ சொல்லியிருப்பான். ஹீரோயினி போன பிறகு ஐயோ இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டாக இருக்குன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி ஹீரோ நினைப்பான். ஹீரோ வெண்டிங் மிஷின்லேருந்து ஜூஸ் வாங்கி குடிக்க போகும்போது ஃப்ரெண்டுக்காரன் வந்து மூவி டிக்கெட் நீட்டுவான். என்னடாங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது இது அந்த மூவியோட டிக்கெட் பாகவே கொடுப்பான். ஹீரோ வாங்கிட்டு இந்த மூவி டிக்கெட்டை கொண்டு போய் ஹீரோயின்ட்ட காமிச்சோன்னே ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்த்து ஒரு வெளில சிரிப்பு நினச்சி டான்ஸ் ஆடுவான் பாருங்க. அதெல்லாம் பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு ரைட்டே என்னமோ பிளான் பண்ணிட்டு அந்த பிளான் சக்ஸஸ் ஆகி என்னுடைய வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லுவான். அதனால் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினி நிற்க சொல்லிட்டு இந்தமாதிரி சண்டே படத்துக்கு போகிற டிக்கெட்டுக்கு வரியாங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினி எனக்கு சண்டே ஷெடியூல் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதோட சரி கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு கிளம்புங்கிற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ சோகமாக கீழே உட்காந்துருப்பான். ஹீரோ பக்கத்தில் போய் எப்படி சோகமாக உட்காந்துருக்குன்னு மாதிரி கேட்குறா. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறேன் அவனோட பாய் ஃப்ரெண்டு தானே அப்போயே நான் மூவி கூப்பிட்டு வர மாட்டேங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறா உனக்கு எனக்கு இருக்கிற பாண்ட் வந்து எல்லா பாண்டோடையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தோம்னா ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவை அந்த டெம்பிளுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கேட் மேலே இருக்குது. அந்த கேட்லாம் தாண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தோம்னா ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பாலடைஞ்ச வீட்டில் ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த ரூமில் கீழே கிடக்கிற அந்த சேர் நிமித்தி வச்சு அந்த சேரை வந்து ஹீரோ உட்கார மாதிரி செய்ய காட்டுறா. ஹீரோ வந்து உட்காந்த பிறகு ஹீரோட்ட சம் ப்ராமிசஸ் வேணுங்கிற மாதிரி கேட்குறா. அது என்னன்னா நான் சொல்கிறதுக்கு நீ வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கணும் தரக்கூடாத மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கண்ணை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து நான் எப்பவுமே கொடுக்குறது உனக்கு நான் ஹெவியாக கொடுக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறா அந்த விஷயத்த. ஹீரோ வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப ஹெவியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் துடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதோட ஹீரோயின் காட்டுறான். ஹீரோயின் வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ அப்போ ஹீரோ கேட்பான் எனக்கு என்ன சொட் ஆகுதாங்கிற மாதிரி கேட்பான். அதில் இல்லை ஒன்று மூக்கிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஹீரோயினி சொல்லுவா ஹீரோட்ட. அப்போ வந்து அந்த பிளட்டை தொடச்சி விட்டுட்டு இப்போ கண்ணு தெரியுங்கிற மாதிரி சொல்லுவா. இப்போ லெஜெண்ட்லாம் என்னமோ நடக்க போது நினச்சிட்டு இருப்பீங்க. அது நம்ம நடக்காது. அவள் ட்ரெஸ் போட்டு தான் நின்றுட்டு இருப்பா. ஸோ அப்படியே அந்த இடத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவா. ஹீரோயினி வெளியே நடந்து பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்களா.
ஸோ அப்போ வந்து ஹீரோ கேட்பான், நான் சப்போஸ் கண்ண திறந்து பார்த்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? இந்த மாரி கேட்கும்போது, ஹீரோயின் தன்னுடைய வெப்பனாகிய கத்தரிக்கோல எடுத்து ஹீரோயோட புக்ல கோலத்த போட்டுருப்பாங்க. ஸோ ஹீரோ அத பார்த்துட்டு மிரண்டே போயிருப்பான். அதோட ஹீரோயினி போகும்போது, உன் புக்க வந்து பாழாக்குனதுக்கு என்னைய மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போவாங்க. ஹீரோ ஐயோ! பரவாயில்லங்கிற மாரி சொல்லியிருப்பான். ஸோ நைட் நேரத்தில ஹீரோட வீட்ல ஹீரோட கனவ தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோட கனவுல பார்த்தோம்னா ஹீரோயின் நேக்கடா வந்திருக்காங்க. ஸோ அவங்க தலையில என்னமோ பொம்மை வேற கட்டி இருக்கு அவங்க மாரியே. ஸோ அப்போ வந்து அப்ப ஹீரோ கேட்குறான், என்னம்மா நீ கனவுல வந்தா ஏதாச்சும் விட்டு தனியா போட்டு வருவ பார்த்தோம்னா நேக்கடா வந்திருக்காங்கிற மாரி கத்திட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கீழ ஸ்லைட் ஆகிட்டே போறான். அதோட அவன் கதற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அடுத்த சீன்ல ஹீரோ, ஹீரோயினி ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்ப ஹீரோ கனவுல நடந்த விஷயத்த நினைச்சு பிளஸ் ஆகிட்டு வரான். அப்ப ஹீரோயினி அத பார்த்துட்டு என்ன பிளஸ் ஆகிட்டே வரேங்கிற மாரி கேட்கும்போது, அது அந்த கனவுலன்னு சொல்ல வந்துட்டு, அது சீக்ரெட்டுங்கிற மாரி சொல்றான். அப்ப ஹீரோயினி விடுவாங்களா? ஹீரோயினி குடுக்குறத அப்ப ஹீரோட்ட இருந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க மவுஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. அதோட அவங்க பயங்கரமா பிளஸ் ஆயிட்டு, அது என்னமோ பொம்மை என் தலையில கட்டியிருக்குங்கிற மாரி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றான், அந்த கனவு நீனும் பார்த்தியாங்கிற மாரி சொல்லல. அப்போ வந்து நம்ம ஹீரோயினி சீக்கிரம்னு சொல்லிட்டு ஓடிருப்பாங்க. ஸோ அப்போ ஹீரோ பின்னாடி தொரத்திட்டு ஓடிருப்பான். ஸோ அப்போ பேக்ரவுண்ட்ல ஹீரோ வாய்ஸ்ல அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவ சாதாரண கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. ரொம்ப மிஸ்டரியான கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாரி சொல்லி இந்த எபிசோடு முடியுது. எபிக் ஸ்டார்ட்டிங்கில ஸ்கூல்ல தான் காட்டாங்க. நான் போய் ஒரு ரூம்லேருந்து வெளிய வந்துட்டு, "சப்பா இப்பயாவது வெளிய வந்தேனே, இன்னைக்கு எவ்வளோ வேலை. அதனால அந்த ரூபி பொண்ணோடையும் சேர்ந்து போக முடியலங்கிற மாரி புலம்பிட்டே கிளாஸ் ரூம் போவான். அங்கே ஃப்ரெண்டுக்காரன்னு ஒரு பொண்ணு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் நம்ம பையன் பார்த்துட்டு தெரியாமல் கதவை பிடிச்சி தள்ளிடுவானா. அந்த சவுண்ட் கேட்டோடனே நம்ம பையன் பார்த்தாங்கிற விஷயம் நம்ம ஃப்ரெண்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சுட்டு பக்கத்தில் இருந்துட்டு, டேய் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டேங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கேட்க, நம்ம பையன் சரி இந்த ஓக பொண்ணுக்கு உனக்கு எப்போல்லாம் இந்த பழக்கங்கிற மாதிரி கேட்க, அதை ஃபஸ்ட்டே இந்த பழக்கங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான். அப்போ என்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைங்கிற மாதிரி வந்து புலம்பிக்கிட்டு இருந்துங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் அப்படிதாங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் ரூமில் யாரும் இல்லை, நீ யாரையும் பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை மட்டும் வெளியே சொல்லிடுறாங்கிற மாதிரி சொல்ல, என்னங்கிற மாதிரி நம்ம பையன் கேட்க, எனக்கு குறை எம்பாரசிங்காக போயிட்டாங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இதை கொஞ்சம் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறான் ப்ளீஸ்டாகிற மாதிரி கேட்க, நான் வேணும் சரி மெயின்டைன் பண்ணி தொலைகிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட நான் பேருமே அந்த பொண்ணை பார்த்துட்டு இவனுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்கிற மாதிரி நினைக்கிறான். மறுநாள் ஸ்கூலில் கிளாஸ் காட்டுவாங்க. கிளாஸில் சாருமே 2+2 4 4+4 8 8+8 16 மாதிரி பாடம் நடத்திட்டு இருக்கு. நம்ம போய் பாடத்தில் கவனிக்காமல் நம்ம ஃப்ரெண்டுக்கு அவனுக்கும் அந்த ஓகம் அந்த பொண்ணுக்கு எப்போ செட் ஆச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் வளர்ந்துருச்சுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். அதோட ஹீரோயினியை பார்ப்பானா, அப்படியே அவங்க லிப்ஸை பார்ப்பான். அதோட ப்ளஸ் ஆகிட்டு சரி கிஸ் பண்ணுறதுல ஒரு கிரேட்டஸ்டான அச்சீவ்மெண்ட் போல இருக்குங்கிற மாதிரி நினைப்பான். இப்படி நினைக்கிற அந்த விஷயத்த ஹீரோயினுமே கவனிப்பாங்க. அதோட 2 பேரும் எப்போ போல சாயங்காலம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி ஹீரோவை வா பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க் கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே போய் உட்காந்துட்டு சரி நீ கொடுத்த ஹோம்ஒர்க் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாங்கிற மாதிரி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோட ஹீரோவுமே என் ஃப்ரெண்டுக்காரனும் ஓகாவும் கிஸ் பண்ண அந்த விஷயத்த வந்து ஹீரோயின்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குற மாதிரி இருக்காது. நம்ம ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட நீ என்னை கிஸ் பண்ண நினைக்கிறேங்கிற மாதிரி கேட்க, நம்ம போய் ஆரம்பத்தில் திக்கிட்டு ஆமாங்கிற மாதிரி சொல்ல, அதோட ஹீரோயினுமே அவள் பேக்லேருந்து டெஸ்ட் டியூப் அதான் கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கும்ல அந்த ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து இது கொஞ்சம் நேரம் கையில் ஹோல்டு பண்ணிங்கிற மாதிரி கொடுக்க நம்ம பையனை பிடிச்சிருக்கான். அப்படியே எழுந்திரிச்சு போய் கீழே உட்காந்துட்டு அப்படியே கலகலன்னு சுற்றிட்டு ஒரு போஸ்ட் தருவாங்க. அதை நீங்களே பாருங்கள். அப்படியே பார்க்கும்போது பிளஸ் ஆகிட்டு இருப்பா. இதை நம்ம பையனை பார்த்துட்டு பிளஸ் ஆகிட்டு இருக்காங்கிற மாதிரி நினைப்பான். அப்படியே வந்து அந்த டெஸ்ட் டியூப் வாங்கி அதில் அவங்களோட ரூலை விடுவாங்க. அப்படியே அந்த விஷயத்த க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த நீ தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறா. என்னமோ டாக்டர் மெடிசன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கான். நம்ம பையனை வாங்கிக்கிறான். நிறைய நம்ம பையனோட வீட்டில் தான் கட்டாங்க. நம்ம பையனும் சிஸ்டர்கிட்ட நான் தூங்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம சிஸ்டர் என்ன இவ்வளோ சீக்கிரம் தூங்க போகிறேங்கிற மாதிரி கேட்க அவன் ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு பாடிக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸு காஃபி இதெல்லாம் கொண்டு வருவேனாங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட அவன் பெட்ரூமில் ஹீரோயினி கொடுத்த அந்த விஷயத்த தான் அவன் கையில் வச்சுருக்கான். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி அவன் கையில் ஊற்றிட்டு லிக் பண்ணுறான். இது என்ன இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் எப்பவும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சாக்லேட் சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோட்டி வேணுமாங்கிற மாதிரி கேட்குறான். நான் போய் நான் ஆமாங்கிற மாதிரி சொல்ல, அவனும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவன் முன்னாடி வந்துட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ணி அந்த முட்டையை அவன் வாயிலிருந்து வாய்க்கு மாற்றுறாங்க. அதுவும் நம்ம பேருமே அந்த சாக்லேட்டை முடிக்கிட்டு என்னமே அப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே ஏதாச்சும் பிரச்சனைங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லாமல் என்னோடய ஃபஸ்ட் கிஸ்ஸை எப்படி ஃபீலிங்கத்தில் நினச்சேன் தெரியுமா, இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே நீ கிஸ் பண்ண தானே ஆசைப்பட்டேங்கிற மாதிரி கேட்கவும், அவனும் தயங்கிட்டே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் நடந்துச்சுல ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம பையனுமே எந்திரிச்சிடறான். இவனை நான் பார்த்து நம்ம பையனோட கனவு தான். அவன் எந்திரிச்சிட்டு ஹீரோயின் கொடுத்த டெஸ்ட் இப்போ பார்த்துட்டு இதெல்லாம் கனவாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். கடைசியில் கிளாஸ் ரூமை கட்டுறாங்க. நம்ம பையனுக்கு கிளாஸ் ரூமில் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் லிப்ஸை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே பிளஸ் ஆகுறேன். ஏன்னா 2 பேரும்
கனவுல கிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் புக் படிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேருமே இவன் போல சாயங்காலம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினி கூப்பிட்டுட்டு அவ கொடுத்த டெஸ்ட் டியூப் ரிட்டர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஹீரோயினியுமே வாங்காமல் அவனை ஒரு காடு மாதிரி இருக்க அந்த பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்குறா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்ற ஃபீலிங்ஸ் பற்றி புரிஞ்சுக்கிற பிறகு அந்த கிஸ்ஸிங் பற்றிலாம் யோசிக்கலாங்கிற மாதிரி நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அது ஹீரோயினியும் நானும் அதான் நினச்சேங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா சுபாய்க்கு போலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு போகிறான். கடைசியில் கிளாஸில் ஹீரோயினுமே நீல் பெஞ்சு வச்சுட்டு கையில் ஒரு மாதிரி சுற்றுவாங்களா. இதை பார்த்து நம்ம பேருமே நானே இதுமாதிரி ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் நீல் பெஞ்சில் வச்சு சுற்றுவான். ஆனால் அது கீழே விழுக போகுமா, அதை பிடிக்கவே மேலே அவனுக்கு கீழே வந்துடுவான். சார் என்னடா பண்ணுறாங்கன்னு மாதிரி கேட்க சாரி சார் டங்கு ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டுங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்ட ஒரு கிளாஸில் எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம ஹீரோயினியே பார்ப்பான். ஹீரோயினி கிளாஸ்மேட்ஸ் சேர்ந்து கிளாஸ் ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அப்போ வந்து ஹீரோயினி மொத்த குப்பையும் வந்து இன்னொருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த விஷயத்த நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு இருப்பான். பார்த்துருக்கும்போது இன்னொரு பையன் பார்த்துருப்பானா, அதை வந்து நம்ம ஹீரோவே நோட்டீஸ் பண்ணோம். நம்ம போய் கீழே விழுக்கும்போது எல்லாமே சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் ஹீரோனியை பார்த்துருப்பான். அவன் தான் அவன். ஹீரோனியே இந்த குப்பை கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டு போகும்போது அந்த பையனுமே ஹீரோயின் பின்னாடி போகிறான். இதை பார்த்தா நம்ம பேருமே இவருக்கு யார் பின்னாடி போகிறாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினி கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறது இந்த ஸ்கூலில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பையன் ஃப்ரெண்டுக்காரமே வந்துட்டு நாய்க்கு 4 கால் இருக்குன்னு சொல்லி ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மொக்கச்சோக்கு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினிக்கு முன்னாடி வந்தோன்னே ஹீரோயினி நிற்க சொல்லிட்டு அவனுமே ஹீரோயினி பக்கத்தில் வந்துட்டு இந்த விஷயத்தை தூக்கிட்டு போகிற டீம் மும்முரமாக இருக்குன்னு தெரியுது, நான் இதை உனக்கு தூக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நடந்து போக ஹீரோயினி கூட வராங்கன்னு பார்த்தா அவன் ரிவர்ஸ் அடிச்சு போயிட்டு இருக்கான். இதை பார்த்தா அவன் இங்கே வருமா 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு போய் கொட்டலாம் தான் நான் இங்கே இந்த விஷயத்த வாங்கினே ஓட்டுங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் பேசிட்டு போய் கொட்டணுமா, சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே போகிறாங்க. டபுள் நம்ம ஹீரோயினி முன்னாடி வந்துட்டு நீ என்னோட வெளியே வருவியாங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்கீனை கட் பண்ணுறாங்க. சாயங்காலம் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு எப்போ போல கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினியுமே அந்த ஓகடிச்ச நீ வெளியே கூப்பிட்டாங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ஆச்சரியமேட்டு என்னைக்குங்கிற மாதிரி கேட்க அந்த க்ளீனிங் செய்யும் போது தாங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது பாதையிலே கட் பண்ணியிருப்பாங்களே, அப்போ தான் அங்கே என்ன பேசினாங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் ஹீரோயின்கிட்ட வந்துட்டு உன்னோட கேரக்டர் வந்து ரொம்ப மிஸ்டியாகவும் அனோவியாக இருக்குது, அதனால தான் எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, மற்ற பொண்ணுகிட்ட வந்து அந்த விஷயத்த உன்னை வந்து வேறுபடுத்தி காட்டுது, அதனால் நீ என்னோட வெளியே வர்றது அது ஒரு சிறந்த விஷயமா இருக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அந்த விஷயத்த ஹீரோயினி ஹீரோகிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொன்னாங்கிற மாதிரி கேட்க அது ஹீரோயினுமே அதை நான் நாளைக்கு மதியம் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கேங்கிற மாதிரி சொல்ல நம்ம பையனுமே நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு போய் அவன்கிட்ட வந்து சொல்லிடுவாங்கிற மாதிரி சொல்ல அது ஹீரோயினுமே வேணாம், அவன் என்கிட்ட வந்து கன்வெர்ஸ் பண்ணியிருக்கான், அது என்னோட ப்ராப்ளம், நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. நான் போய் பெட்டில் போய் படுத்துட்டு அவன் இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணுங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த ஓட்டாச்சேன் ஃபேமஸான அத்லெட்டு, அதுங்களும் பொண்ணுங்களை மத்தியில் ஒரு ஃபேமஸான ஆள், எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ரொம்ப பாப்புலரான சிசர் டீமில் ஒரு பிளேயரு, ஒருவேளை ஹீரோயினுமே விழுந்துட்டாலோ இல்லை அப்படி நடக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். நாளைக்கு அவன்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறான் தெரியல, அதை நினைக்கும் போது மண்டை வெடிக்குதேங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். கடைசியில் ஹீரோயினி வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோயினி குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போது அவன் யூனிஃபார்ம் இருக்குது. அப்படியே அவங்களோட பேண்ட்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அப்படியே என்னமோ விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணுறாங்க. பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருக்கு. அங்கே ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வரோம் நம்ம தினிஷா தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த சீன் கட் பண்ணிவிட்டு நம்ம பேருமே ஸ்கூலுக்கு வந்துட்டான். கிளாஸில் பயங்கர சோகமாக சொங்கி மாதிரி என்ட்ரு ஆகுறான். அப்படியே பார்க்கும்போது ஹீரோயினி வழக்கம் போல் படுத்து தூக்கிட்டு தான் இருக்காங்க. கிளாஸுமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பையன் கிளாஸை கவனிக்காமல் வழக்கம் போல் ஹீரோயினே திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இப்படியில் ஹீரோயினுமே தூங்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பையனுமே பார்க்குறான். ஹீரோயினுமே திடீர்னு நினச்சி போகிறாங்க. அதை பார்த்த ஓட்டாச்சானுமே ஹீரோயின் பின்னாடியே போடுறான். திரும்ப நம்ம பையன் ஃப்ரெண்டுக்காரன் ஏன்டா பராக் பார்த்துக்கிட்டு இருக்கு ஒழுங்கு சாப்பிட்றாங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் லஞ்ச் அப்படிங்க நம்ம போய் சாப்பிட்றான். அவன் கதறான். ஹீரோயினுமே ஸ்டெப்பில் இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓட்டாச்சானுமே வந்து ஹீரோயினி கூப்பிட்றான். அவங்க 2 பேருமே யாரும் இல்லாத பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஓட்டாச்சானுமே நம்ம ஹீரோயின்கிட்ட நீ இதை பதில் சொல்கிறேன்னு சொன்னால் என்னங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் இந்த பதில் சொல்கிறேன் முதல்ல அவன் கண்ணை விடுக்கிற மாதிரி சொல்ல இதுக்காக நான் கேட்குறான் ப்ளீஸ் கண்ணை மூடுங்கிற மாதிரி சொல்ல அவனுமே கண்ணை மூடுறான். அப்போ ஹீரோனி ஹீரோ கிட்ட பண்ணுற மாதிரி அவன்கிட்டையும் பண்ணுறான். அவனுமே என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்க இப்போது உன்னால் ஏதாச்சும் ஃபீல் பண்ண முடியாத மாதிரி கேட்க ஃபீலாக என்னதுங்கிற மாதிரி கேட்க உன் பாடி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கிற மாதிரி கேட்க அவன் அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனி அப்போ நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இந்த விஷயத்த ஹீரோட்ட செய்யும் போது ஹீரோனியோட ஃபீலிங்ஸ் ஹீரோவில் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியலங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதனால கூட ஹீரோட கவனில் ஹீரோனி வரக்கு வாய்ப்பு இருக்கும். போக தான் இது எபிசோடாக பார்த்தா தான் தெரியும் என்னென்னு. அது 2 பேருமே வழக்கம் போல் சாயங்காலம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பையனுமே அவன்கிட்ட என்ன சொன்னங்கிற மாதிரி கேட்க ஹீரோனுமே முதல்ல வாய் தரங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு அவமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஹீரோட நோஸுமே ப்ளீட் ஆகுது. இதை பார்த்து ஹீரோனி ஆச்சரியப்படுறாங்க. அதோட என்னமோ ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பையன் கேள்வி கொடுக்குறாங்க. அதை பார்த்தோம்னா அது பேண்டிஸு இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க நான் இன்றைக்கி பேண்டிஸ் போட்டோம்லங்கிற மாதிரி இன்னும் 2 3 விஷயம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். நம்ம இதோடையே அந்த பேண்டிஸ் விஷயத்த முடிச்சுக்கலாம். ஹீரோ இனிமேல் என்னோட ஃபீலிங்ஸ் ஒன்றில் மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே எப்படி இந்த நோஸ் ப்ளீட் ஆகிற மாதிரி கேட்குறா.
அவங்களுமே வந்து உனக்கு கொடுக்குற மாதிரியே அந்த ஓட்டச்சான் கொடுத்தேன், என்னோடய ஃபீலிங்ஸை அவனால் புரிஞ்சிக்க முடியல, நீ புரிஞ்சுக்கிற மாதிரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபீலிங்ஸை ஒரே ஒரு ஆளோட மட்டும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன், அதை நீ தான். அதுவும் இல்லாமல் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்கிற மாதிரி சொல்ல நம்ம பையன் காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஆனந்தமாக இருக்கான். உள்ளே ஒன்றும் போனதுனால தான் ஸ்கெட்டு அண்டை கொடுத்துட்டு வந்திருக்காங்களா? அது மெயின் கேரக்டர் ஹீரோனி கேரக்டர் எப்படி போட்டு காய்ச்சிட்டு இருக்க? சாரிப்பா, ஒரு ஃப்ளோவில் கலாச்சிட்டு. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்கோட பார்த்துக்க நம்ம இனிமேல் அதே ஃபீலிங்கில் ஹக் பண்ணலான்னு போனால் நிஞ்சா ஹட்டோரியில் தாவர மாதிரி ஒரே ஜம்ப் அடிச்சிடுறாங்க. நம்ம இனிமேல் இன்றைக்கி சிசர் எடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியலங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஆமாம், இன்றைக்கி அவள் பேண்டிஸ் போட்டோம் இல்லை, பேண்டிஸில் தான் சிசர் வச்சுருப்பாங்க. நம்ம போய் நினைக்க ஹீரோயினுமே அவன் பேக்லேருந்து சிசர் எடுத்து நம்ம பையனோட தலையில் க்யூட்டாக அடிக்கிறாங்க. அப்படியே ஹீரோயினுமே இந்த மேலே வந்து பயமுறுத்து போகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு நோஸ் ப்ளீடிங்கும் தொடச்சிப்பிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம பையனுமே இந்த பேண்டிஸ் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி நம்மளே வச்சுக்கொண்டு சொல்லிட்டு பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். அதெல்லாம் நம்ம பையனுமே நான் கிஸ் பண்ணல, ஆனால் எனக்கு கிஸ் பண்ண அந்த ஒரு ஃபீல் கிடைக்குதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே போகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் இன்னும் முடியல. ஹீரோயினி தான் பேண்டிஸ் போடல, பயங்கரமாக காத்தடிக்குது. இதை பார்த்து நம்ம பையன் மூக்கில் வந்து பயங்கரமாக ரத்தம் வருது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஸ்கூலில் கிளாஸில் லஞ்ச் பீரியட் தான் காட்டாங்க. அப்போ நான் போய் என் ஃப்ரெண்டுக்கான்ட்ட நான் இப்போ ஒரு விஷயத்தை கேட்பேன், அதை நினச்சி நீ சங்கடப்படக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, எதுவும் வந்தாலும் கேள்றா மச்சாங்கிற மாதிரி சொல்ல, அது இல்லைடா ஏன்டா அவளை கன்றாவே சிரிச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்க, அதுவாடா அது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை நினச்சி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குண்டாங்கிற மாதிரி சொல்ல, எதை நினச்சிக்கிற மாதிரி நம்ம பையன் கேட்க, எதுக்கா உனக்கு விஷயமே தெரியாது, நாளைக்கு பிடி பீரியட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் விண்டர் முடிஞ்சு சம்மர் வேறு ஆரம்பிக்க போகுது, அதனால் எல்லா கேர்ள்ஸுமே இது வரைக்கும் விண்டர் யூனிஃபார்ம் தான் போட்டு வந்தாங்க, நாளைக்கு வந்து சம்மர் யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க. எங்கள் ரெஃப்ரி நான் விண்டர் யூனிஃபார்ம் தான் பார்த்துட்டு இருந்தேன், ஃபஸ்ட் டைமாக சம்மர் யூனிஃபார்ம் நாளைக்கு தான் நான் பார்க்க போகிறேன், அதை நினச்சி நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆவலாக இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். அவளை உனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்சு சொல்லிட்டு இருந்தேன், இது வரைக்கும் அவளை சம்மர் யூனிஃபார்மில் பார்த்தது இல்லையாங்கிற மாதிரி நம்ம பையன் கேட்க, நீ சொல்கிறது சரிதான்டா, எனக்கு அவளை ஃபஸ்ட் இயர்லேருந்து தெரியும், ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸில் படித்ததே இல்லை, இந்த வருஷம் தான் 2 பேரும் ஒரே கிளாஸில் போட்டிருக்காங்க, நீனே சொல்லு, வேறு வேறு கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது பிடிபி நடக்கும்போது நான் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா, உனக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் புரியுண்டாங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்கான சொல்கிறான். நான் பேருமே உண்மையாங்கிற மாதிரி கேட்டுட்டு ஹீரோயினை பார்த்துட்டு பிடி யூனிஃபார்மில் நினச்சி பார்க்குறான். மச்சான் இப்போ உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுதாகிற மாதிரி நினைக்கிறான். ஹீரோயினி பக்கத்தில் லஞ்ச் பாக்ஸோட நடந்து வந்து ஒரு பொண்ணு நிற்கும், நின்றுட்டு அப்படியே ஹீரோயினி எழுப்புவாங்களா, யாரான்னு பார்த்தா நம்ம ஓகா. யாரானி எழுப்புனதுங்கிற மாதிரி ஹீரோயினி வச்சு பார்த்தா ஓகா பொண்ணு நான் அவங்களோட லஞ்ச் சாப்பிட ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்கிறா. அது ஹீரோயினுமே நான் லஞ்ச் பிள்ளை எதுவுமே சாப்பிட மாட்டேன், படுத்து தூங்கத்தான் செய்வேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஓகா பண்ணுமே நீங்கள் படுத்து தூங்கினாலும் தூங்க, நான் அவங்க பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிடுவேங்கிற மாதிரி சொல்கிறா. இவங்க 2 பேரும் பேசுகிறத ஹோல் கிளாஸுமே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே என்னமோ பண்ணுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு படுத்துறாளா, அந்த பொண்ணுமே ஹீரோயினி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயினுமே திடீர்னு இருந்துச்சு நான் வாசனை சூப்பராக இருக்கேங்கிற மாதிரி கேட்க, வாசனை மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சொல்லுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பின்னாடி நம்ம பசங்க ரியாக்ஷன் தந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி சாப்பிட்டது ஹோல் கிளாஸுமே என்னமோ உலகமே இடிஞ்சு விழுந்துமே ஆச்சரியமே பார்த்துட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயினிக்குமே ஒவ்வொரு டிஷ்ஷை தராங்க, ஹீரோயினுமே சாப்பிட்றாங்க. ஏன் இது எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னா, இது வரைக்கும் ஹீரோயின் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து யாருமே சேர்ந்து லஞ்சு சாப்பிட்டதே இல்லை, சொல்லப்போனால் லஞ்சே சாப்பிட்டதில்லைன்னு சொல்லலாம். அதனால தான் உலக அதிசயத்தை வியந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சாயங்காலம் 2 பேரும் எப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின்கிட்ட இப்போ நீனும் யோகாவும் என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க போல இருக்குங்கிற மாதிரி கேட்க, பார்க்காத மாதிரி கேட்குறான் பாருமேங்கிற மாதிரி ஹீரோயினி பார்க்க, அப்படி என்னதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான், யோகா பொண்ணு இன்னைக்கு உன்னோட லஞ்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டா அது ஓகே தான், ஆனால் நீ எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் யாரோட சேர மாட்டியே, அதுவும் இல்லாமல் நீ தனியாக தானே இருப்பேங்கிற மாதிரி கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது வந்து உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை, கேர்ள்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். நீ இப்போ யோகா பொண்ணோட சேர்ந்து லஞ்சு சாப்பிட்ட மாதிரி நம்ம கிளாஸில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து லஞ்சு சாப்பிட்டேன்னா வந்து நான் சந்தோஷப்படுவேன்ங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால நீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து உருவாக்குனேன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோயினுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவைப்பட மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோயுமே நிற்கிறான். ஹீரோயினுமே நின்றுட்டு திரும்பி பார்த்துட்டு அதான் நீ எனக்கு இருக்கே பாய் ஃப்ரெண்டாகிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்ட நான் பையனுமே இவனே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி நினைக்கிறான். வழக்கம் போல் சாயங்காலம் நடக்கிறதா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது நம்ம பையனுக்கு பாசமாக ஹீரோயினி காட்டுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. வழக்கம் போல தான் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ காலங்காலத்தில் கனவு கண்ண ஆரம்பிச்சிட்டேனாங்கிற மாதிரி நினைக்கிறான். அவன் கொடுக்குறதே வாங்கிக்கிறான். ஹீரோயினுமே வழக்கம் போல் நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இங்கே நடந்த அந்த விஷயத்தில் பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அப்படி அந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோட வீட்டில் தான் ஹீரோட கனவுல காட்டுறாங்க. ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். யாரை ஊட்டி விடுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஹீரோயினி ஏதாச்சும் ஒரு விஷயத்த எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆசைப்படும் போது அந்த விஷயத்த வந்து செய்ய முடியலன்னா ஹீரோயின் வந்து ஹீரோட கனவுல வந்து நிறைவேற்றி வைக்கிற மாதிரி
காட்டுறாங்க. ஸோ உங்களால் தெளிவாக சொல்லணும்னா ஹீரோயின் வந்து எனக்கு பாசம் ஊட்டி விட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஹீரோ வந்து நினச்சிருப்பான். ஸோ இப்போ அந்த விஷயம் தான் கனவுல வந்து அவருக்கு நிறைவேறிட்டு ஹீரோமே அடுத்து என்னதுங்கிற மாதிரி பார்த்தா ஹீரோயின் வாயில் வச்சிருக்கேன் என்னமோ வாயில் வச்சிருக்கேங்கிற மாதிரி பார்த்தா அடுத்து மவுத்து டு மவுத்துங்கிற மாதிரி சொல்ல செகண்ட் கிஸ்ஸாக கனவுலேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வாங்கிக்கிறான். ஸோ அப்படியே கனவுலேருந்து முழிச்சிடுறான். அவன் போய் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன ஒரு இனிய கனவுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். அரசியல் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. இன்னும் நம்ம போய் கனவுலேருந்து வெளியே வரல போல இருக்கு. வாயை அசைப்பட்டுக்கிட்டே வரான் பாருங்க. 2 காரணமே இன்னைக்கு எனக்கு காலை ஆரம்பம் அற்புதமாக இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்கிறான். 2 பேருமே கிளாஸ்க்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஒரே ஆக்ஷனை போட்டுட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. அப்படியே கிளாஸ் ரூமில் காட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் தான் கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க. ஓகச்சாண்டி 2 3 கேர்ள்ஸ் வந்துட்டு உனக்கு அந்த விஷயம் பெருசாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது என்ன விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அப்படியே ஓகச்சானும் பின்னாடி திரும்பி நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. அரசியல் ஹீரோவையும் தான் ஃப்ரெண்டுக்காரனே காட்டுறாங்க. 2 பேரும் தற்காப்பு கடை பேச்சில் இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரனுமே நம்ம இங்கே ஜூடோ ப்ராக்டிக்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம பையனுமே கேர்ள்ஸ்லாம் வெளியே வந்து ரன்னிங் ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் சொன்ன மாதிரி தான் ரன்னிங் ட்ரைனிங்கில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டிக் வந்து பாஸ் பண்ணி விட்டு ஓடுவாங்களே. ஸோ அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஹீரோனிக்கால வந்து தெரியாமல் ஒரு பொண்ணு வந்து தட்டி விட்டுருவா. ஸோ அதோட ஹீரோயினுமே கீழே வந்துருவாங்களா. விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி பராடி வச்சு ஓடுவாங்க. ஹீரோயின் தெரியாமல் கீழே தள்ளி விட்ட பொண்ணுமே ஹீரோயின் வந்து சாரி கேட்டுட்டு இருப்பா. ஹீரோயினுமே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ பிடி டீச்சருமே அவன் கால் வந்து பீட் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லவும் அதை பார்த்து அந்த பொண்ணுமே ரொம்ப ரொம்ப சாரிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தனுமே வந்துட்டு நான் ஹெல்த் கம்யூனிட்டியில் இருக்கேன் இவ்வளோ நான் நர்ஸ் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லவும் பிடி டீச்சரும் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினை கூப்பிடும்போது ஹீரோயினி இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய அடி இல்லைங்கிற மாதிரி சொல்லவும் அதுக்கு ஒவ்வொருத்தனமே நீ ஒரு பொண்ணுமா சிவராக தான் சொல்கிறியாங்கிற மாதிரி கேட்குறா. அரசியல் ஜூடோ ப்ராக்டிஸ் பண்ண நம்ம பசங்க தான் காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோ தூக்கி ஒரு ஸ்நாக் போடுறான். நம்ம ஹீரோமே எனக்கு ரொம்ப வலிக்குதுங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அவள் ஃப்ரெண்டுக்காரனுமே வா நர்ஸ் ஆஃபீஸ்க்கு போகலாமாங்கிற மாதிரி கூப்பிட அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி சொல்கிறான். ஆணுமாக இப்படி தான் இருக்கணும், வலியை முகத்தில் காட்டக்கூடாது, என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம பையனை எந்திரிச்சிட்டு எனக்கு வலிக்குதுங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். நர்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம பொண்ணுங்க தான் காட்டுறாங்க. நர்ஸ் ஆஃபீஸில் பார்த்தோம்னா யாருமே இல்லை. உள்ளே போனால் நம்ம பொண்ணுங்களுமே நர்ஸை காணாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதோட ஓஹோச்சானுமே சரி நானே ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோயினை பார்த்து போய் உட்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து உட்காடுறாங்க. ஆன்டிபயோட்டிக் வச்சு தொடச்சி விட்டுட்டு பேண்டேஜ் போட்டு விட்றாங்க. அதோட அவ்வளோதான் முடிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட் எழுந்திரிச்சு போய் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு விஷயத்தை எடுத்து குடிக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் இதை குடிக்கலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாங்கிற மாதிரி கேட்க ஏமா நான் ஹெல்த் கம்யூனிட்டியில் இருக்கேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயம் என்னென்னு எனக்கு தெரியும், இது சாதாரண பியூரிஃபிகேஷன் செய்யப்பட்ட வாட்டர் தான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு கொடுக்க ஹீரோயினி குடிச்சிட்டு அப்படியே கொடுக்க பரவாடிக்கு அந்த பொண்ணு வாங்கி குடிக்கிறா. அப்படியே அந்த பொண்ணுமே ஹீரோயினி பக்கத்தில் உட்காந்துட்டு நான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன், ஏன்னா நீங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்டான பர்சனாக தெரியுறீங்க, அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க நான் விரும்புகிறேங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோயினுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேவைப்பட மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறேன். இதுக்கேற்ற அந்த பொண்ணுமே உங்களோட மைண்டை எப்படி மாத்துறேங்கிற மட்டும் பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் வந்து கிளாஸுக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஹீரோயினுமே ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு அங்கேயும் லோகோச்சனைங்கிற மாதிரி சொல்கிறான். என்னென்னு பார்த்தோம்னா ஹீரோயினிக்கு இந்த சைடு எந்த காலில் வந்து அடிபட்டிருக்கோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அடிபட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து ஹீரோயினுமே அவன் காலை பாருங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு காலை பார்த்துட்டு ஏன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க காயமாக தான் என் காலையும் ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி கேட்குறா. எப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதை பற்றி என்கிட்ட பேசாதங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த இடத்துல சின்ன பிரேக் மாதிரி விடுறாங்க. ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு போய் நைஃப் எடுத்து அவன் கையில் ஒரு கீரல் போட்டுட்டு என் பக்கத்தில் ஓகோச்சானுங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு ஹீரோட்ட பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இப்போ என்னோட கையை வந்து லிக் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு பண்ணுது. அப்படி இனிமேல் அவனோட லெஃப்ட் ஹேண்டை பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தோம்னா கையிலேருந்து பிளட் வந்து ப்ளீட் ஆகுது. அப்போ ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னோட ரைட் லெக்கில் வந்து ஏற்பட்டிருக்க மாதிரி காயம் தான் உன்னோட ரைட் லெக்கில் ஏற்பட்டிருக்கு. காரணம் வந்து நான் குடித்த அதே வாட்டர் கேனில் நீ வந்து ட்ரிங்க் பண்ணனால தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் லெஃப்ட் கையில் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ நீ வந்து என்னோடய ட்ரூலி வந்து லிக் பண்ண வச்சுட்டேன். ஸோ நீ லிக் பண்ண பிறகு என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் ஏற்பட்டிருக்க அதே மாதிரி காயம் தான் உன்னோட லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான் லெக்குக்கும் கிராமே சொல்கிறாங்க. ஸோ 2 டைம் வந்து காரணமே இல்லாமல் என்னால் வந்து நீ ஹெட் ஆகிட்ட. ஸோ அதுக்கு வந்து சாரிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க அப்போ ஓகாமே சொல்கிறேன். நீங்கள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்தால் இனி உங்களோட ஃப்ரெண்டை வந்து கன்சிடர் பண்ணலாமேங்கிற மாதிரி சொல்ல அது மட்டும் முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் என்னோட ட்ரூலால் பாதிக்கப்பட்டவ, அது மட்டும் இல்லாமல் கனெக்ட் ஆனவ கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஓகா பொண்ணுமே எனக்கு தெரியும் நம்ம கிளாஸில் இருக்க சுபாகிக்கும் தானேங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம் இவளுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி. அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியுங்கன்னு யோசிக்கிறீங்க. அன்றைக்கி ஒரு நாள் சாயங்காலம் எனக்கு ஒரு வேலை விஷயமா அந்த பிரிட்ஜ் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ அவங்க 2 பேரும் நான் பார்த்து நீங்கள் 2 வீடான விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்கிற மாதிரி சொல்கிறா. அன்றைக்கி சாயங்காலம் இவங்க 2 பேரும் பிரிட்ஜ் மேலே நின்று பார்த்தது வந்து ஓகா தான். ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விஷயம் தான் உங்கள் மேலே எனக்கு வந்து ஈர்ப்பு வந்து கொண்டு வந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். அதை பற்றி நான் சுபாகி கொண்டே கேட்கலாங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அவனை எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன் எனக்கு தெரில.
ஆனால் நான் வந்து உங்கள அப்ரோச் பண்ணேன். ஏன்னா நீங்க ஒரு கேர்ள்ன்னு சொல்லிட்டுங்கிற மாரி சொல்றாங்க. அது ஹீரோயினுமே அது பேட் ஐடியாங்கிற மாரி சொல்றாங்க. அதோட அந்த பொண்ணுமே சுபாய்க்கு வந்து ரூல்ஸ் தரீங்க. ஸோ அடுத்தவனுக்கு என்ன நடக்கும்? ஸோ எனக்கு என்ன நடக்குங்கிற மாரி கேட்குறா. ஸோ அதுக்கு ஹீரோயினுமே வந்து ஸோ என்னோட ஃபீலிங்ஸையும் சரி, நான் ஃபிசிக்கலாவும் சரி, ஸோ அந்த விஷயத்துல வந்து நான் ஷேர் பண்ணி ரூல வந்து குடுக்குறனாலங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் யோசிக்கிற விஷயத்தையும் அவனால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் எந்த விஷயத்தையும் வேர்ட்ஸால வந்து வெளிப்படுத்தாம என்னோட ஃபீலிங்ஸ் வேணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்கிற மாரி சொல்ல, ஃபீலிங்ஸுங்கிற மாரி அந்த பொண்ணு கேட்குறா. ஸோ அப்படியே ஹீரோயினி வந்து நடந்து போறாங்க. அவங்களுமே அந்த ரூம் வாசல்கிட்ட போய் நின்னுட்டு, ஸோ என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க இருக்கும்போது எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேவைப்பட மாட்டாங்க. ஸோ சாரிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ இவ்வளோ தூரம் என்னை வந்து நர்ஸ் ஆஃபீஸ் கூட்டிட்டு வந்ததுக்கு வந்து தேங்க்ஸ்ங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ என்னால தான் நீ வந்து இந்த அளவு காயப்பட்டுருக்க. அதுக்கு வந்து சாரிங்கிற மாரி சொல்லிட்டு போயிர்றாங்க ஹீரோயினி. ஹீரோயினி எப்பவும் போல தான் காட்டுறாங்க சாயங்காலம். ஹீரோயின் வந்து ஹீரோக்கு எப்பவும் போல குடுக்குறாங்க. ஸோ அதோட டப்புனு ஒரு விஷயத்த நினச்சுட்டு நான் மறந்துட்டேங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஸோ அதாவது ஹீரோட்ட உனக்கு என்ன வலிக்குதாங்கிற மாரி கேட்குறாங்க. ஆமா கை வலிக்குது, ஆமா கால் வலிக்குதுங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஓகோவோட வீட்ல தான் காட்டுறாங்க. ஓகோ தடபுடலா பயங்கரமா சமைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினிக்கு குடுக்குறதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த சீன்ல ஃப்ரெண்டுக்காரன் சுபாய்க்கும் சொல்லிட்டு கத்திட்டே ஓடி வந்துட்டு இருப்பான். நான் அவன் பையன புடிச்சுட்டு நான் இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கேங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா வந்து நான் இன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டான ஓகோ சேனோட லஞ்ச் சாப்பிட போறேங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவுமே நீ வந்து ஓகோ சேன கூப்பிட்டேன்னா ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே ஓகோ சேன உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற விஷயம் தெரிஞ்ச பெருமைங்கிற மாரி கேட்க, அதான் நான் வந்து டெலிபதி யூஸ் பண்ண போறேங்கிற மாரி சொல்லுவான். இதுக்காக நம்ம பையனுமே இவனும் டால்ஃபினா டெலிபதி யூஸ் பண்ண இருக்குங்கிற மாரி நெனச்சுட்டு, லூசெல்லாம் நான் ஃப்ரெண்டா வச்சிருக்கேங்கிற மாரி நெனச்சிட்டு இருப்பான். ரெண்டுக்காரமே கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டு டெலிபதி வச்சு அவள கூட போறேங்கிற மாரி சொல்லிட்டு டெலிபதிங்கிற மாரி சொல்லுவான். நான் வெறுமே அரக்கிருக்கிற மாரி நினைப்பான். அதோட ஹீரோயினுமே எந்திரிச்சு வெளிய போவாங்களா? இத பார்த்து நம்ம பெருமை இவன் எங்க வெளிய போறாங்கன்னு மாரி பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் ஓவ பொண்ணுமே நம்ம ஃப்ரெண்டுக்காரன பார்த்துட்டு ஹீரோயின் பின்னாடி போவாளா? இத பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்காரமே இதோ வந்துட்டேங்கிற மாரி சொல்லிட்டு வெளிய போய் பார்ப்பான். அதுக்குள்ள அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாதா? ஐயோ! எங்க போயிட்டாங்கங்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதோட ஹீரோயினுமே வெண்டிங் மிஷின்ல வந்து வாட்டர் பாட்டில் வாங்க தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஓகோ பொண்ணுமே வந்துருவா. நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்த கேட்க விரும்புறேங்கிற மாரி சொல்லுவா. அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கிற மாரி சொல்லிட்டு கண்ண மூடுவா. ஹீரோயினுமே போய் என்ன பண்ண போறாங்கிற மாரி பக்கத்துல வந்து உத்து உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினி மட்டும் அதே விஷயத்த பண்ணிட்டு இத லிக் பண்ணுங்கிற மாரி சொல்றா. ஹீரோயினுமே லிக் பண்ணிட்டு இது இந்த அளவுக்கு ஸ்வீட்டான ஃபீலிங் தருதுங்கிற மாரி நெனைக்கிறா. நான் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஸ்வீட்டான ஃபீலிங் தர இந்த விஷயத்த வந்து நான் அனுபவிச்சதில்லங்கிற மாரி சொல்றா. இதுல அந்த பொண்ணும் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஸ்வீட்டான ஃபீலிங் நீ அனுபவிச்சதில்லங்கிற மாரி கேட்குறா. ஸோ நான் வந்து கண்ண மூடிட்டு நான் பாய் ஃப்ரெண்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ண அந்த விஷயத்த பத்தி நான் நெனச்சு பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்குங்கிற மாரி சொல்றா. அப்ப இது உங்களுக்கு புது ஃபீலிங்கா இருக்குன்னா, இன்னும் நீங்களும் சுபாய்க்கு கிஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேங்கிற மாரி கேட்குறா. இது கேட்டோனே ஹீரோயினுமே பிளஸ் ஆகுறாங்க. சரி நான் வந்து நெறைய லஞ்ச் வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது சாப்பிட்டு முடிக்க நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கங்கிற மாரி கேட்குறா. அது ஹீரோயினுமே சரி நான் வரேன். நான் உன்னோட சேர்ந்து சேர்ந்து என்னோட உடம்பே டிஃப்ரெண்ட்டா வந்து நடக்க ஆரம்பிச்சுச்சுங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஓகோச்சானுமே உங்களோட நான் ஃப்ரெண்டா இருக்க முடியலனாலும் உங்களோட பழகுறதுக்கு நான் வந்து ஆசைப்படுறேங்கிற மாரி சொல்றா. ஃப்ரெண்டுக்காரனுமே வெண்டிங் மிஷின்ல வாட்டர் கேன் வாங்கிட்டு இந்த ஓகோப்பன் எங்க மாயமா போயிட்டான்னு தெரியலங்கிற மாரி புலம்பிட்டு வர, அதுவும் நம்ம பெருமை ஒரு விஷயத்த பார்த்து ஆச்சரியப்படுறான். ஸோ ஃப்ரெண்டுக்காரமே நின்னுட்டு அத பார்த்து ஆச்சரியப்படுறான். என்னடா பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயினி ஓகோவும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒண்ணா சேர்ந்து. எப்பவுமே அவங்க செஞ்சு கொண்டு வந்த புது புது டிஷ்ஷ வந்து ஹீரோயினிக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே சாப்பிட்டு ஃபீட்பேக் தந்துட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம போய் இவங்க 2 எப்பயா ஃப்ரெண்டாங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு ஃப்ரெண்டுக்காரமே எனக்கு தெரியலங்கிற மாரி சொல்றான். ஸோ இதுவரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டே தேவைப்பட மாட்டாங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தா, ஸ்ட்ரேஞ்சரா இருந்துக்கிறாங்கிற மாரி நம்ம போய் மனசுக்குள்ள நெனைக்கிறான். அதோட வழக்கம் போல எபிசோட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. ஸோ அதே டயலாக் தான் சொல்றேன். அத நீங்களே கேளுங்க. My girlfriend, Mikoto Urabe, is still a mysterious girlfriend. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினி பீச்சில் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு நடந்து வர மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் ஸ்கூலில் பிடிபியில் தான் காட்டுறாங்க. பிடி சாருமே ஒரு பாலை வந்து கிக் பண்ணிவிட்டு அடுத்த பையன் வாங்குற மாதிரி கூப்பிட்றாரு. அப்போ ஒரு பையன் ஓடி வந்துட்டு அந்த பாலை வந்து கிக் பண்ணுறான். அவன் கிக் பண்ண ஃபோர்ஸில் அது வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி போய் விழுந்துடுது. அதை பார்த்து பிடி சாருமே எதுக்காக இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிக் பண்ணுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவனுமே சாரி சாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை போய் நான் எடுத்து வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். பிடி சாருமே யாருமே பாலை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிக் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த பையன் யாருங்கிற மாதிரி கேட்க நம்ம ஃப்ரெண்டுக்காரமே நான் தாங்கிற மாதிரி சொல்கிறான். அதில் பிடி சாருமே பாலை கிக் பண்ண நம்ம ஃப்ரெண்டுக்காரமே ஓடி வந்து பாலை கிக் பண்ணுறான். அவன் கிக் பண்ண ஃபோர்ஸில் அந்த கோல் போஸ்ட்டை தாண்டி மரத்துக்கு பின்னாடி போய் விழுந்துடுது. ஸோ அதோட சார் நான் அதை போய் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் பால் எடுக்க போகிறான். ஸோ அங்கே ஒரு வேலி செட்டப் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அங்கே போய் உட்காந்துட்டு அந்த வேலி செட்டப் இடையில இருக்க கேப்லேயே பார்க்குறான். ஸோ அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே கேர்ள்ஸில் வந்து ஸ்விம்மிங் ப்ராக்டிஸுங்கிறத எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்து பார்க்குறான். ஸோ அதை ஓகோச்சனை பார்த்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்விம் சூட்டில் எவ்வளோ அழகாக இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஓகோச்சனுக்கு தன்னை யாரோ பார்க்குறாங்கிற விஷயம் ஃபீல் ஆகிட்டு பார்க்க உடனே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஒழிஞ்சுக்கிறான். நல்ல வேளை என்னை வந்து நோட்டீஸ் பண்ணலங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அதோட ஃப்ரெண்டுக்காரன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு நம்ம கிளாஸ் பசங்கிட்ட போயிட்டு அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட கையில் நோட்டும் பென் வச்சுருந்த பையன்
ஓஹச்சானுங்கிற எழுதியிருக்க அந்த நேமுக்கு பக்கத்தில் வெரி லார்ஜ்னு எழுதுறான். அந்த நோட்டு பென் வச்சிருக்கவே அடுத்து நம்ம ஹீரோனி சைஸ் தான் தெரியணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை யார் பார்த்துட்டு வர போகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ப்ளஸ் ஆகிட்டு நான் பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி சொல்கிறான். பிடி சாருமே பாலை வந்து கிக் பண்ண நம்ம ஹீரோமே அந்த பாலை கிக் பண்ணுறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கும்போது நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நான் ஸ்விம் சூட்டில் பார்க்க போகிறேன்னு சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே காய வச்சு டவல் எடுக்க வந்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே டிஸ்ட்ராக்ட் ஆகி பால் கிக் பண்ணுறேன்னு பேரில் கீழே விழுந்துடும். அதை பார்த்து நம்ம பசங்களுமே இவன் வேலைக்கு ஆக மாட்டாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் நம்ம ஹீரோ ஹீரோயினி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி மெய் மறுக்க பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கா. அதில் நம்ம ஹீரோ வச்சிருந்த ஐஸ்கிரீம் வந்து உருகி கீழே விழுந்துடுது. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அங்கே இருக்கிற பார்க்கில் இருக்கிற டஸ்ட்பின் வந்து போடுறாங்க. ஸோ அதோட வந்து காற்றடிக்குமா, அப்போ நம்ம ஹீரோக்கு எங்கேருந்து குட் ஸ்மெல்லுங்கிறது அடிக்கும். ஸோ அது எங்கேருந்து வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்மெல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட போவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோயினியுமே சிசர் எடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே ஐயோ சிசர் எடுக்கிறாளா, வித்தை காட்ட ஆரம்பிச்சிருவாளேங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ ஆரம்பிக்கிட்டு இருக்கான். அதில் ஹீரோயுமே என்ன ஒரு ரியாக்ஷன் காணங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தோம்னா தூர ஆரம்பிச்சிருது. ஸோ ஹீரோயினுமே நான் வந்து அம்பரில் கொண்டு வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோமே நானும் தான் கொண்டு வரலங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா, அதோட அவங்க வந்து மரத்துக்கடியில் வந்து ஒதுங்கிட்டாங்க. ஸோ மழை பெய்யும் போது யாருமே மரத்துக்கிட்ட போகாதீங்க. நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்தை வந்து அவேர்னஸாக வச்சுக்கோங்க. ஹீரோயினி சொல்கிற மேலே வந்து மழை துளி வந்து விழுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ மேலே வந்து சாய்வாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோவுமே இந்த மலைக்கு ஒதுங்கின விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறான். அந்த குட் ஸ்மெல் வந்து நம்ம ஹீரோயினி மேலேருந்து தான் வருதுங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி கேட்க, அதுக்கேட்டு நம்ம ஹீரோயினுமே நான் பர்ஃப்யூம்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கேட்டு நம்ம ஹீரோவுமே அப்போ எதுக்கு மேலே வந்து குட் ஸ்மெல்லுங்கிறது வந்து வருதுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கேற்ற ஹீரோயினுமே அவங்களே வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. இது பர்ஃப்யூம் ஸ்மெல்லால் இது வந்து வேர்வை ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு அவங்க கையை வந்து லிக் பண்ணுறாங்க. லிக் பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோமே என்ன விஷயங்கிற மாதிரி கேட்க ஓஷனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோமே உனக்கு கடலாம் ரொம்ப பிடிக்குமாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கேற்ற ஹீரோயினுமே ஆமாம் நான் எல்லா வருஷமே வந்து ஓஷனுக்கு வந்து போயிடுவேன், எனக்கு வந்து ஸ்விம் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட உனக்கு என்ன பிடிக்குங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே யோசிக்க ஆரம்பிச்சிடான். அப்போ நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோ முன்னாடி அவங்க கையை நீட்டிட்டு எனக்கு இது லிக் பண்ணவும் தான் அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீ லிக் பண்ணினா உனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உனக்கு பிடிச்சது வந்து ஞாபகம்லாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கு வந்து லிக் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் ஸ்விம் ட்ரெஸ் போட்டு பீச்சில் நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்பார்க் ஆகிட்டு போகுது. என்னால் புரிஞ்சிக்க முடியல எப்படி மற்றவங்க மைண்டுக்குள்ளே வந்து போக முடியுது, இவரோட ரூலாக இருக்கட்டும் ஸ்வெட்டாக இருக்கட்டும் அதை டேஸ்ட் பண்ணால் எப்படி வந்து அவளை இன்ட்ராக்ட் பண்ண முடியுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோமே மழை விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி சொல்ல, அதில் வந்து உனக்கு அந்தளவுக்கு கடலுக்கு போகிறது வந்து பிடிக்கும்னா நம்ம ஏன் சம்மர் பிரேக்கில் வந்து போகக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அதுக்கிட்ட ஹீரோயினுமே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு போக நம்ம ஹீரோமே உண்மையாகங்கிற மாதிரி ஹீரோயினி பின்னாடி போய் கேட்க நம்ம ஹீரோயினுமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சம்மர் பிரேக்கில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினி வழக்கம் நடந்து போகிற அந்த ரோட் சைடு தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஸோ அங்கே வந்து நம்ம ஹீரோயினுமே சைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்க. ஸோ வழக்கமாக அவங்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதோட ஹீரோமே நாங்கள் ரெண்டு என்னமோ டேட்டுக்கு வந்து எனக்கு ஃபீல் தருதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஸோ அதோட ஹீரோயினுமே சரி நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. மறுநாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின்ட்டு பேச ட்ரை பண்ணுறான், ஆனால் ஹீரோயினி போயிடறாங்க. ஸோ பழடிக்கு மறுநாள் காட்டுறாங்க. பழடிக்கு நம்ம ஹீரோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான், நம்ம ஹீரோயின் சைக்கிளை ஜிட்டாக பறந்துடுறாங்க. ஸோ அப்போ ஹீரோயினோட அட்ராக்ஷன் இன்னும் வந்து கெயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இன்னொரு நாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுமே கிளம்ப பார்க்க, அப்போ நம்ம ஹீரோயினோட சைக்கிளை பிடிக்கும். அதை பார்த்து ஹீரோயினுமே எதுக்காக சைக்கிளை வந்து நிறுத்துறங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவுமே நம்ம வந்து சம்மர் பிரேக்கில் வந்து பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் ஞாபகம் இருக்காங்கிற மாதிரி கேட்க, அதுக்கிட்ட ஹீரோமே ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோமே நம்ம வந்து நாளைக்கு போகலாமா பீச்சுக்குங்கிற மாதிரி கேட்க, அதுக்கிட்ட ஹீரோயினுமே சாரி நான் வந்து என்னோடய அப்பாவை பார்க்கறக்காக ஊருக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கிட்ட ஹீரோமே சோகமாகறான். ஸோ அதோட ஹீரோயினுமே 4 நாள் 5 நாள் 1 வீக் ஆகும் நான் திரும்ப வரக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேணா நம்ம அடுத்த வீக் வேணால் நம்ம வந்து போகலாமாங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவுமே போகலாம் நம்ம வந்து 7 மணிக்கு வந்து கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுமே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோமே ஃபைனலி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபஸ்ட் டைம் வெளியே போகிறேன், அதுவும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஸ்விம் சூட்டில் வந்து நான் பார்க்க போகிறேங்கிற மாதிரி சந்தோஷப்படுறான். ஸோ அதில் அவன் வீட்டுக்கு போகிறான். அவனை பார்த்த சிஸ்டருமே உன்னை இன்னைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக தெரியுதுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கிட்ட ஹீரோவுமே அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். நைட் நேரம் ஹீரோ தூங்கிட்டு இருக்கு தான் காட்டுறாங்க. ஹீரோட கனவுல வந்து ஹீரோனியும் ஹீரோவும் வந்து பீச்சில் ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி ஹீரோனி வந்து மர்மெய்டு காஸ்டியூம் வந்து போட்டுக்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வந்து கனவாக வருது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து கனவாக வந்துட்டு இருந்துச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஃபைனலி வந்து நான் எதிர்பார்த்த நாள் வந்து நாளைக்கு வந்து வருதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். பேக்ரவுண்டில் வந்து சொல்கிறான்
மறுநாள் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே எந்திரிச்சிட்டு டைமை பார்த்துட்டு ஐயோ லேட் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த சத்தத்தை கேட்ட சிஸ்டருமே இன்றைக்கி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் போல இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே கிளம்பிட்டு அவசர அவசரமாக ஸ்டேஷனுக்கு வந்து வரான். ஸோ அங்கே வந்து நம்ம ஹீரோயினுமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோவுமே இவ ஸ்கின் கலருக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து கேட்குறான். ஸோ அதை கேட்ட ஹீரோயினுமே வந்து எங்கள் அப்பா வந்து பீச்சுக்கு பக்கத்தில் தான் வாழ்கிறாரு, அங்கே நான் போனனால தான் என்னோடய ஸ்கின் வந்து டேன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு இவளை இந்த மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். அதை கவனிச்சு ஹீரோயினுமே என்னாச்சுங்கிற மாதிரி கேட்க அது ஹீரோவுமே அதில் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். ஸோ அதில் அவங்க வந்து பீச்சுக்குமே வந்துடுறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே நம்ம ஒரு வழியாக வந்துட்டோங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க பீச்சுக்குள்ளே போய் என்ட்ரு ஆகிறாங்க. நம்ம ஹீரோவுமே கீழே உட்காந்துட்டு இருக்கான். போகிற ஒரு பொண்ணுங்களாம் பார்த்துட்டு இருக்கான். அதோட ஹீரோயினுமே உன்னை நான் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட ஹீரோயினுமே ஹீரோ பக்கத்தில் உட்கார நம்ம ஹீரோவுமே ஹீரோயினி வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாப்பிடலாங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட ஹீரோவுமே எனர்ஜியாங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ அதில் வந்து அவங்க அங்கே இருக்கிற ஹோட்டலுக்கு போகிறாங்க. அவங்க ஒரு டிஷ் நேம் சொல்லிட்டு எனக்கு மீட்டு காய்கறி போடாமல் ரெடி பண்ணி தாங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஆர்டர் தராங்க. அதோட அந்த டிஷ்ஷை வந்து டேபிள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே உனக்கு இப்படி சாப்பிட தான் பிடிக்குமாங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயுமே ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோக்கிட்டையுமே இது உனக்கு வேணுமாங்கிற மாதிரி கேட்க சரி தாங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்றான். ஸோ நம்ம ஹீரோயினுமே இது நல்லா இல்லைங்கிற மாதிரி கேட்க இல்லை இது நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்றான். கடைசியில் ஹீரோயினுமே ஸ்விம் பண்ணிட்டு நின்றுட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோமே பின்னாடி வந்துட்டு எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்விம் பண்ணுறாங்கிற மாதிரி கேட்குறான். அது ஹீரோயினுமே இதை நான் ஸ்விம்மிங் பண்ணுறது வந்து நார்மலான ஸ்பீடுங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா நான் உனக்காக வந்து ஸ்லோவாக ஸ்விம் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட ஹீரோயினுமே ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோமே ஹீரோயின் பின்னாடி ஸ்விம் பண்ணிக்கிட்டு முள்நீச்சல் வந்து அடிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவ ரொம்ப அழகாக இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். ஸோ அதில் இவருக்கு இந்த இடுப்பில் வந்து இந்த துணி வந்து கட்டியிருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ அதோட ஹீரோயினுமே கரைக்கிட்ட போயிட்டு எந்திரிச்சு ஹீரோயினுங்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ அதோட ஹீரோயினுமே வந்து உள்நீச்சல் போட்டு அந்த இடத்த தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்த ஹீரோயினுமே எதுக்காக வந்து உள்நீச்சல் போட்டு பார்த்துட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவுமே அது ஒன்றுமே இல்லை இதுக்காக வந்து ஒரு இடுப்பில் அந்த துணியை வந்து கட்டியிருக்குங்கிற மாதிரி கேட்குறான். இது வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் தான், இருந்தாலும் எதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன்னா என்னோட டேக்லைனை மறைக்கிறதுக்காக தான். எங்கள் அப்பா ஏரியா கிட்ட இருக்கிற அந்த பீச்சுக்கு நான் போகும்போது கூட இந்த விஷயத்த வந்து நான் வேர் பண்ணல, ஏன்னா அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கேயே நான் போட்டிருக்கேன் என்னோடய டேக்லைனை வந்து நான் யார்கிட்டையும் வந்து காட்டுறதுக்கு வந்து நான் விரும்பலைங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த துணியை வந்து எடுத்து வந்து காட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோட நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. நம்ம ஹீரோ டப்புன்னு திரும்பிட்டு ஓகே வாமா நீச்சல் அடிக்க வந்து கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்விம் பண்ணி போகிறான். ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியாமல் வந்து நின்றுட்டுருக்காங்க. சாயங்காலம் எல்லாம் ட்ரெயினில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயுமே இன்றைக்கி ரொம்ப ஃபன்னாக போச்சுலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே நீ இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணிங்கிற மாதிரி கேட்க அதுக்கிட்ட ஹீரோயுமே நீ என்ஜாய் பண்ணிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே இன்றைக்கி நான் சூப்பராக என்ஜாய் பண்ணிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்கிற ஹீரோயினுமே அவங்க விரல் எடுத்து நம்ம ஹீரோட வாய்க்குள்ளே விட்றாங்க. ஸோ அதை அப்படியே அவங்க வாய்க்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க நோஸ் வந்து ப்ளீட் ஆகுது. அதோட எதுக்காக வந்து நோஸ் ப்ளீட் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க நம்ம ஹீரோமே நீ வந்து உன்னோட டேக்லைன் காமிச்சில அப்போ வந்து எனக்கு வந்து நோஸ் வந்து ப்ளீட் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கிட்ட ஹீரோயினே பரவாயில்லைக்கு அந்த டேக்லைன் வந்து பார்க்க விரும்புகிற மாதிரி கேட்குறாங்க. அது ஹீரோமே ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையாட்டுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அடுத்த வருஷம் நம்ம வந்து பரவாயில்லைக்கு இந்த இடத்துக்கு வரலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஹீரோ எப்போவுமே எபிசோடு முடிய போகுதுன்னா லாஸ்ட்டில் ஒரு டைலாக் சொல்லுவாள், என்னுடைய காதலி நாளாக நாளாக மிகவும் மர்மம் வாய்ந்தவளாக மாறிக்கொண்டிருக்கிறாள். இது என் ஸ்டிலும் சொல்லியிருக்கேன். நல்லா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே இதோட வந்து இந்த எபிசோட் வந்து முடியுது. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ புக் ஷாப்பில் புக் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் கட்டுறாங்க. அப்போ யாரும் நம்ம ஹீரோ கூப்பிட்றாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஓகோச்சானு. நம்மளை ஹீரோவை பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுறங்கிற மாதிரி கேட்க அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே ஷாப்பிங் பண்ண வந்தியாங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகோச்சானுமே சம்மர் பிரேக் வந்து முடிய போகுது வாமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடலாங்கிற மாதிரி ஹீரோ கூப்பிட நம்ம ஹீரோமே வேணாங்கிற மாதிரி சொல்கிறான். இதான் நம்ம ஹீரோ வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதோட ஓகோச்சானுமே நம்ம ஹீரோக்கு சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தராங்க. நம்ம ஹீரோமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இவ ரொம்ப விசித்திரமான பொண்ணாக இருக்கா, அதோட முக்கியமாக அவளுக்கு அந்த விஷயம் ரொம்ப பெருசாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அதோட ஹீரோவுமே என்ன பேசுகிறது தெரியாமல் நம்ம ஃப்ரெண்டு கார்டை பற்றி பேச ஓகோச்சானுமே ஃப்ரெண்டு கார்டோட ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே
ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். அப்போ நம்ம ஓகோச்சனுமே நம்ம ஹீரோ காதுகிட்ட வந்து ஹீரோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து வச்சு கூப்பிட்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோமே ஷாக் ஆகிறான். அதோட ஏம்மா என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்டாங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஓகோச்சனுமே ஏன்பா ஒன்றுமே பசங்களுக்கு பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்டு ஆகாதாங்கிற மாதிரி கேட்க அது ஹீரோமே அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்கானும் ஹீரோவுமே லீவில் எங்கெங்கே போனாங்கிற மாதிரி மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோமே ஓகோச்சனை வந்து நான் எஸ்டர்டே பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் பேசவும் செஞ்சேங்கிற மாதிரி ஃப்ரெண்டு காட்ட சொல்ல அதுக்கிட்ட ஃப்ரெண்டுக்கானுமே என்னடா பேசுனீங்கிற மாதிரி கேட்க அது ஹீரோமே சும்மா நார்மலாக தான்டா பேசணுங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட நம்ம ஃப்ரெண்டுக்கானுமே ஹீரோட சட்டையை தூக்கி பார்த்துட்டு என்னடா டேர்ன் ஆயிருக்கு, எனக்கு தெரியாமல் கேர்ள் ஃப்ரெண்டோட கீச்சுக்கு போனேங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோமே என்னோட சிஸ்டரோட தான்டா போனேங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கானுமே அப்போ நீ வேறு யாரோடையுமே போகலங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே ஆமாடாங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனு லஞ்ச் பிள்ளை தான் காட்டுறாங்க. ஓகோச்சானும் ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின்கிட்ட ஓகோச்சானுமே இந்த மாதிரி நான் ஹீரோ வந்து எஸ்டர்டே பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் பேசவும் செஞ்சேங்கிற மாதிரி சொல்ல அதுக்கிட்ட ஹீரோயினுமே என்ன பேசுனீங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஓகோச்சானுமே ஃப்ரெண்டுக்கானை பற்றி பேசிட்டோம், ஃப்ரெண்டுக்கான ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன், ஹீரோ வந்து பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டான், அதோட அவன் காதுகிட்ட போயிட்டு அவனோட ஃபஸ்ட் டைம் சொன்னேன், ஆச்சரியமாயிட்டு அவனோட ஐஸ்கிரீமை ஃபேஸ்லேயே போட்டுட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதோட ஓகோச்சானுமே ஹீரோவோட ஃபஸ்ட் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னுமா கூப்பிடலங்கிற மாதிரி கேட்டுட்டு ஆனால் உங்களுக்கு ஆசை இருக்கலைங்கிற மாதிரி சொல்ல அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நம்ம ஓகோச்சானுமே ஹீரோயினோட டூல் எடுத்து அவங்க வாயில் வைக்கிறாங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஆசை இருக்குங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போதைக்கு என்னோட ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குது பாருங்கிற மாதிரி சொல்ல அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே உன்னோட வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு அவங்களோட ஜூஸ் பாட்டில் நம்ம ஓகோச்சான்ட்ட கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துட்டு போகிறாங்க. சாரி கைஸ், இது லஞ்ச் பீரியட் கிடையாது, இன்டர்வல். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வெயில் இவ்வளோ கொளுத்துதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வேணா வந்து பார்க்கில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமாங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட கேட்க ஹீரோயினுமே சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட அவங்களுமே பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறாங்க. அதோட ஹீரோமே நான் குடிக்கிறதுக்கு வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுமே அந்த பார்க்கை பார்க்குறாங்க. அதோட நம்ம ஹீரோமே ஜூஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினி தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே ஹீரோயினி எழுப்புறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் அவங்க எந்திரிக்கிற மாதிரி இல்லை. அதோட நம்ம ஹீரோயினோட காதுகிட்ட போய் அவங்களோட ஃபஸ்ட் நேம் சொல்ல அவங்க உடனே முழிச்சுக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே ஒன்றும் இல்லை, அந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை எழுப்புனேங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட வந்து நம்ம ஹீரோமே அவளோட ஃபஸ்ட் நேம் சொல்லவும் அவள் ரொம்ப ஹாப்பியான மாதிரி இருந்துச்சு, அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோமே ஹீரோனோட ஃபஸ்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ண அதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே ஒரு விதமாக பார்க்க அதோட நம்ம ஹீரோமே அந்த மாதிரி இந்த மரத்தில் இருக்கிற பறவைலாம் கத்துதுங்கிற மாதிரி சமாளிச்சிட்றான். அதோட நம்ம ஹீரோ நைட்டு தூங்க போகும்போது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அவளோட ஃபஸ்ட் நேம் சொல்லும் போது அவள் ரொம்ப சந்தோஷப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்கிற மாதிரி நினச்சிட்டு தூங்குறான். அப்போ நம்ம ஹீரோ கனவுல வர அந்த மிஸ்டியான பிளேஸுக்கு தான் வந்திருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட நம்ம ஹீரோமே கனவுலேருந்து வெளியே வந்துடுறான். ஹீரோ அப்படியே எழுந்திரிச்சிட்டு அவன் செல்ஃபில் இருக்கிற கேமரா எடுத்துகிட்டு வந்து அப்படியே பெட்டில் வந்து உட்காடுறான். நெக்ஸ்ட்டு சீனில் காலையில் ஸ்கூலுக்கு ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, நான் உனக்கு ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயினுமே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோமே பேக்லேருந்து கேமரா எடுத்துகிட்டு நான் 1 2 3 சீஸ் சொல்லுவேன், அப்போ நீ வந்து சிரிக்கணுங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயினுமே சிரிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோமே நீ சிரிச்சு அழகாக இருப்பேங்கிற மாதிரி சொல்ல நீ இப்படியே ஃபோட்டோ எடுத்தா எடு இல்லாட்டி போங்கிற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஹீரோ ஃபோட்டோவுக்கு ஸ்மைல் பண்ண சொல்லியிருக்கான், நம்ம ஹீரோயினை ஸ்மைல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கோச்சிட்டு போகிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, இவருக்கு ஸ்மைல் பண்ண சொன்னதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுமே நம்ம ஹீரோட நேம் சொல்லிட்டு ஞாபகம் இருக்காங்கிற மாதிரி கேட்டுட்டு வராங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சரி நான் சொல்கிறேன், இந்த பொண்ணோட நேம் வந்து ஹயோமா. நம்ம ஹீரோ மிடில் ஸ்கூல்லேருந்து நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக ஆறக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொண்ணை நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஃபஸ்ட் எபிசோடில் ஹீரோ வந்து ஹீரோயினிகிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான். அப்போ ஹீரோயினுமே அதுக்கு ஏதாச்சும் எனக்கு வந்து பண்ணி காமிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ண போவான். அப்போ நம்ம ஹீரோயினுமே கிஸ் பண்ணலாம் வேணாம் வேறு ஏதாச்சும் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோமே உடனே அவன் மணி வாலெட்டில் இருக்கிற அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு இவனோட க்ரஷ்ஷாக இருந்தா இப்போ நீ இருக்கனால எனக்கு இந்த ஃபோட்டோ தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கிழிச்சு போட்டுருவான். அந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு. அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட்டு வந்துட்டு 3 வருஷம் மிடில் ஸ்கூலில் ஒரே கிளாஸ்லாம் படித்தோம், இப்போ ஞாபகம் வருதாங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு ஹீரோட்டு நான் வேறு ஸ்கூல் மாறி போயிட்டேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வரியா காஃபி குடிச்சிட்டு வரலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட நம்ம ஹீரோமே சாரி நான் வேறு ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்,
அவங்க வர நேரம் தாங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணுமே ஓகே டைம் எடுத்தா பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோமே இந்த ஹீரோயினிக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுதுங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு நடந்து வந்து பார்த்தா ஹீரோயினி அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே உனக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்க அதோட ஹீரோயினுமே ஒரு பொண்ணோட பேசி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை கிடைக்க வேணும் தான் நான் பார்த்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு போக நம்ம ஹீரோமே நான் என்ஜாய் பண்ணிட்டு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பின்னாடி போகிறான். அதோட நம்ம ஹீரோயினுமே நீ காமிச்ச அந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு அந்த பொண்ணு தானேங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு மேலே தான் உனக்கு க்ரஷ் இருந்துச்சுங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அது இப்போ இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு நீ காஃபி ஷாப் கூட கூப்பிட்டா நான் போகவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் போயிட்டுருக்காங்க. அதோட நம்ம ஹீரோவுமே நான் மட்டும் அவளோட காஃபி ஷாப் போயிருந்தேன்னா அவனோட ஃபீலிங்ஸ் என்னவா இருந்திருக்குங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுமே திரும்பி பார்க்க நம்ம ஹீரோமே அது சும்மா ஹைப்பத்தட்டிக்கல் தேடி மாதிரி தாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோ வாயை திறக்க சொல்லிட்டு அவங்க விரல அவங்களோட ட்ரூல் எடுத்து நம்ம ஹீரோட வாயில் வைக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா நம்ம ஹீரோ திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் நான் எதுக்கு அழுகிறேங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுமே அப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் இதாவாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். நான் அவளை லவ் பண்ணது உண்மைதான். அப்போ எனக்கு அவள் வந்து பிரிட்டியாகவும் அழகாகவும் தெரிஞ்சா. ஆனால் இப்போ வந்து நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் நீ தான்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே சந்தோஷப்படுறாங்க. அவங்க சிரிக்கிற பற்றி நம்ம ஹீரோமே ஒரே நிமிஷம் அப்படி இருமே நான் ஒரு பிக்சர் மட்டும் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே இவனோட ரண காலத்துலேயும் இவனுக்கு ஒரு குதூகலங்கிற மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே அதேமாதிரி ஒரு 5 நிமிஷம் போஸ்ட் கொடுத்தேன்னா நான் கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிறேமாங்கிற மாதிரி சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடான். அதோட நம்ம ஹீரோயினுமே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு போஸ் கொடுக்க போய் நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பட்டனை கிளிக் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபன்னியான போஸ் தராங்க. அதோட ஃபோட்டோவுமே கிளிக் ஆகி வந்துடுது. அந்த ஃபோட்டோவை பார்த்த நம்ம ஹீரோமே என்னமே எப்படி போஸ் கொடுத்து வச்சுருக்கேங்கிற மாதிரி கேட்க அது ஹீரோயினுமே நான் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பேன் தான் சொன்னேன், நான் சிரிச்சுட்டு போஸ் கொடுப்பேன்னு சொல்லவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோமே இது நியாயமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதோட ஹீரோயினுமே வேணா சொல்ல அந்த ஃபோட்டோ நான் வந்து வெட்டி போட்டுறேங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோமே வேணாம் இது என்னோடய ட்ரெஸ்ஸரை நான் வந்து வச்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி ஹீரோ அந்த ஃபோட்டோ எடுத்து அவனோட வாலெட்டில் வச்சுக்கிறான். அப்போ ஹீரோயினி வாங்கி எடுத்தாங்களே என்னன்னு தெரியல ஒரு விதமாக சவுண்டு கேட்க அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே என்னாச்சுங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் ஒன்று இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினி ஹீரோட்ட கிளம்பலாமாங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே சரிங்கிற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் சேர்ந்து அப்படி நடந்து போகிறாங்க. எப்போவுமே எபிசோட் முடிய போகுதுன்னா ஹீரோ பேக்ரவுண்டில் பேசுவாள் அதே மாதிரி தான் பேசுகிறான். என்னோட மிஸ்டியான கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ஃபன்னியான இமேஜ் இப்போ என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த பார்ட் 1 வீடியோ வந்து முடியுது. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணுன்னா இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கேஸ், பாய்.